நம்முடைய மத்தியில் இன்றைக்கு ஆல் இந்தியா ஃபவுண்டர் அண்ட் ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இந்தியா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம், ஆல் இந்தியா ஃபவுண்டர் அண்ட் ஜெனரல் செக்ரட்டரி, ஃபார்மர் எம்எல்ஏ, நம்முடைய மத்தியில் சகோதரன் மரூர் என் தர்மலிங்கம் இருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அவரை நாங்கள் முன்னால் வரவேற்கலாம். மைக் வந்து கொடுங்க. வாங்க வாங்க. அவர் வந்து தம்பி தடுங்க. அவர் நம்ம மத்தியில் இருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அது மாத்திரமல்ல, அவருடைய மகன் இந்த நம்ம இந்த காயின் இருக்கலாம், அந்த காயினில் அந்த போட்ட அந்த டிசைன் அவங்களுடைய மகன் தான் அதை போட்டு இந்தியாவில் அதைத்தான் தெரிஞ்செடுத்திருக்கிறாங்க. இந்த பாருங்க, அந்த காயினில் வர்ற ரூபா அந்த இதை அவருடைய மகன் தான் அதை போட்டு அது கவர்மெண்ட்டால் அதை தெரிஞ்செடுத்திருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஆவிக்குரிய, ஒரு ஆவியில் நிரம்பிய ஒரு அருமையான விசுவாசி. அவங்க இன்னைக்கு உலகம் முழுதுமாக போய் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய தகப்பன் எங்களோட இருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அவர் சில வார்த்தைகளை பேசுவார்கள். மைக்க கொடுங்க. விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவன் இயேசு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எஃப்சி ஏசின்னா சர்ச்சுன்னா தெரியாது, பால் தங்கையா சர்ச்சுன்னா தான் எல்லாருக்குமே தெரியும். பால் தங்கையா என்றால் அவர் ஆற்றுகிற உரைகள், அவர் பேசுகிற ஆற்றல் இங்கே கேட்கிற அத்தனை மக்களுக்கு பால் வார்த்தை மாதிரி இருக்கிறது. அத்தகைய ஃபாதருடைய ஆற்றல் மிக்க பேச்சு இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளை பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பால் தங்கையா ஃபாதர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை இறைவன் இயேசு அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்றால் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மரூர் கிராமத்திலே பிறந்தவன் நான். என் பேர் மரூர் தர்மலிங்கம். என்னுடைய மகன்தான் டாக்டர் உதயகுமார். எனக்கு 7 குழந்தைகள். 2வது பையன். இந்திய அரசாங்கம் இந்திய கலாச்சாரப்படி ஒரு சிம்பிளை டிசைன் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கேற்ப இந்தியா உலக அளவில் 25,000 பேர் டிசைன் பண்ணாங்க. அதில் 8,000 பேரை ஃபில்டர் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 3,000 பேரை ஃபில்டர் பண்ணாங்க. கடைசியில் 500 பேராக்கி 5 பேரை உருவாக்கினாங்க. அதில் ஒரு பையன் தான் என்னுடைய மகன் டாக்டர் உதயகுமார். இன்னைக்கு எப்படி பால் தங்கையா ஃபாதர் அவர்களை உலகம் முழுவதும் பாராட்டுகிறதோ அதே போல் என் மகனையும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ஓபாமா தான் ஃபஸ்ட்டு ஃபோன்லேயும் செய்தித்தாள்கள் மூலமாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். மொத்தம் 17 நாட்டு பிரதமர்கள், இங்கிலாந்து பிரதமர், ரஷ்ய பிரதமர், ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளில் இருந்து என் பையனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணமாக இருந்தது அப்பொழுது. அப்படிப்பட்ட
ஒரு மகனை பற்றி பால் தங்கையாவுடைய இந்த பிரசங்கத்தில் இந்த சபையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். எங்கள் தமிழ்நாட்டில் வந்து சொன்னால் அந்த சினிமா நடிகர் ரஜினியை பற்றி சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி இங்கே இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சின்ன குழந்தைய கேட்டால் கூட பால் தங்கையான்னா யாருன்னு சொல்லிடுவாங்க. அத்தகைய வலிமையும் ஆற்றலையும் கொடுத்தவர் இயேசுபிரான் அவர்கள் தான். அவருக்கு இப்போ இயேசுபிரான் அவருடைய உருவத்தில் பால் தங்கையாவை பார்க்கிறீர்கள். இங்கே அவர் மேலும் மேலும் பேச்சு ஆற்றலோடு நின்று விடாமல் உலகம் முழுவதும் ஒரு தலைவராக, இயேசுவின் தூதுவராக பாராட்டப்பட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். அத்தகைய ஒரு நல்ல ஃபாதர் இடத்திலே இந்த நன்னாளிலே எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு கணம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, தமிழ்நாட்டில் கூட பால் தங்கையா அவர்களை கூப்பிட்டு ஒரு சர்ச்சிலே பாராட்டலாம் என்று கூட நினைக்கிறேன். அதை இறைவன் இயேசு அவர்கள் அளிப்பார்கள் நினைக்கிறேன். நல்ல உள்ளம் படைத்தவர்கள், பேச்சு மட்டும் போதாது, அவருடைய அன்பால் கவரப்பட்டவர்கள் இயேசு மக்களாகிய நீங்கள் தான். அதை உருவாக்கியவர் பால் தங்கையா, அதை யாரும் மறக்க முடியாது. அத்தகைய ஒரு நல்லவருடைய உள்ளத்தை நான் ஏதோ பெருமையாக பாராட்டுகிறேன் என்று தயவு செய்து நினைத்து விட வேண்டாம். அவருடைய திறமை, ஆற்றல், அவர் உழைப்பு, அதுக்கேற்ற பெருமை தான் இந்த நான் இங்கே பேசி கொண்டிருப்பது. ஒருவேளை ஏதோ ஐயாவை இப்போ நான் 2 நிமிஷம் தான் நான் பார்த்தேன். நான் அவர் முன்னப்பின நான் பார்த்ததில்லை. நம்ம செல்வராஜ்யம், ஞானசுந்தர் போன்றவர்களாம் எங்கள் ஃபாதர் பேசுவதை வந்து பாருங்கள் என்று அழைத்தார்கள். அவர்களையும் கூட இப்போ வந்திருக்கிறார்கள். அப்போ பார்க்கிற பொழுதுதான், இதற்கு முன்னால் நான் படித்திருக்கிறேன், இவர் பிரசங்கத்தை வந்து நாங்கள் இது அலைவரிசைகளில் பார்த்திருக்கிறேன். அன்றைக்கு பார்த்ததான் என்றைக்கு நேராக பார்க்க போகிறோம் என்று ஒரு எண்ணம் இருந்தது. இன்று அதை பார்த்து விட்டேன். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்லவர், வல்லவர், பேச்சாளி உங்களுக்கு கிடைத்திருப்பது இயேசுபிரான் அனுப்பிய தூதுவராகத்தான் நீங்க பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை உலகம் பூரா பாராட்டப்பட வேண்டும். உலக நாடுகள் பூரா அவரை பெருமை தேடி தர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசையும் அதுதான். இருந்தாலும் இன்றைக்கு இந்த சபையிலே பலதரப்பட்ட மொழிகளை பேசுபவரும் பலதரப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களுக்கெல்லாம் அந்தந்த மொழிகளிலே அவர்கள் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் தன்னுடைய ஆற்றலை இங்கே திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு என் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் என் பையன் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படியாவது என்னுடைய பையனை இயேசுபிரான் அவர்கள் நம்ம பால் தங்கையா அவர் முன்னிலே ஒரு முறை இங்கே இந்த கர்நாடகத்தில் என் பையனை ஒரு முறை அறிமுகப்படுத்த வரவழைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு தடவை நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல உள்ளம் படைத்த ஒரு தங்கையா ஃபாதராக கிடைத்திருப்பது இந்த கர்நாடகத்துக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்தியாவுக்கே பெருமை, உலகத்துக்கே பெருமை என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கலாமா? சரி, எல்லாரும் உங்கள் கரங்களை நம்முடைய சகோதரன் மரூர் தர்மலிங்கம் அவர்களுக்கு நேராக நீட்டுங்க. அவருக்காக நம்ம ஜபிக்கலாம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் அற்புதர், நீர் உண்மை உள்ளவர் ராஜா. ஆண்டவரே, இந்த
சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய மகனுக்கு கொடுத்த இந்த பெரிய திறமை ராஜா 17-18 தேசங்களில் இருந்து பிரதம மந்திரிகள் கூப்பிட்டு, ஜனாதிபதிகள் கூப்பிட்டு அவரோடு பேசி இப்படிப்பட்ட ஒரு உயர்வை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால பரிசுத்த பிதாவே, உம்முடைய இரத்த கரத்தை நீட்டி ராஜா உம்முடைய தாசனை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அவர் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து ஒரு பெந்தெகோஸ்தே சபையில் ஒரு அங்கத்தினவராய் மாறி உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு கருவியாய் மாற்றுங்க ராஜா. துன்பங்கள், தொன்மைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வேண்டாம். உம்முடைய கரத்தினால தாங்கி ராஜா இயேசுவை காத்துக் கொள்ளுங்க. நல்ல ஆயுஷை கூட்டிக் கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, சுக பலனை கட்டளையிடுங்க. போகிற வழிகளில் பிரச்சனைகள், வேதனைகள் ஒன்றும் வரக்கூடாது ராஜா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. Hallelujah.